இன்னைக்கு இருக்கிற டிவிக்கு இப்போ 5 பேர் சப்போர்ட் பண்ணீங்கல்ல, 5 சப்போர்ட் பண்ணீங்க, உங்க ஆள் தான் ஆட்சியர் அமைதில்ல, எங்க இந்தியா கூட்டணியில் சேர சொல்லுங்க பார்ப்போம். சேர மாட்டாங்க. ஏன்னா பிரதமர் ரேஸ்ல விஜயும் இருக்கிறாரு. விஜய் இருக்கிறாரு பிரதமர் ரேஸ்ல. உங்களுக்கு தெரியல? ஷாக்கா இருக்கா? ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, எப்போ வேணாலும் தேர்தல் வரலாம், நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர்கள், திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேல தொடர்ந்து ஊழல் பதிவானதா இருக்கட்டும், அதுக்கான வழக்கு விசாரணை தொடரதா இருக்கட்டும், இது எல்லாமே தாவேக்காவுடைய அச்சுறுத்தல்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற நீங்க சேர்த்துருக்கிற கூட இருக்கிறவங்க எல்லாம் எல்லாம் காந்தியவாதிகள், ரொம்ப நேர்மையானவங்க அப்படி சொல்ல முடியுமா? கூட இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா நேர்மை இல்லாத நபர்களை வச்சுக்கிட்டு இல்ல, என்ன கேட்டா இன்னொரு திராவிட கட்சிகள் மாதிரி தான் இப்போ செயல்பட்டு இருக்கு. ஒரு விஷயத்துல மாணிக் தாக்கூர் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான எந்த காங்கிரஸ் பண்ண எந்த போராட்டத்திலும் சரி இது வரைக்கும் அவர் பங்கேற்றதே கிடையாது. மாணிக் தாக்கூர்ன்றது இப்பதான் தாவேகா வந்த பிறகுதான் ஒரு இந்த மாணிக் தாக்கூர்னு ஒருத்தர் இருக்கிறாரே தெரியும். காங்கிரஸ் மாவட்ட அளவில் யார் காங்கிரஸ் தலைவர் முதல்ல? இந்த மாணிக் தாக்கூர் விட்டாக்கா அடுத்த ஆள் கூட வேற எதுவும் ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். வேற யாரா இருக்கிறாங்களா? இவருக்கு செல்வ பிறந்தகாக பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த ஆப்ஷன் இவர் கொடுத்துருந்தாங்க மாணிக் தாக்கூர். இப்போ மாணிக் தாக்கூர் இல்லைன்னா அடுத்த ஆள் யாருன்னே தெரியல. இப்போ காங்கிரஸ் யாராவது இருக்கிறாங்களா? காங்கிரஸ்ல எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா டிவிக்கவும் என்டிக்கவும் ஒன்னா சேர்ந்துருக்கோம்னு சொல்லிட்டு. அதுக்கான சாத்தியமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா C7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சேக்வாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. சீமான் அவர்கள் விஜய் அரசியலுக்கு வந்தப்பவே எங்க கொள்கை செட் ஆகல, அதனால நான் கூட்டணி இல்லைன்றத அப்பவே அறிவிச்சிருந்தாரு. ஒருவேளை அப்பயே கூட்டணி கொள்கை பார்க்காம சீமான் அவர்கள் சேர்ந்திருந்தா அரசியல் களம் மாறி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா டிவிக்கவும் என்டிக்கவும் ஒன்னா சேர்ந்துருக்கோம்னு சொல்லிட்டு. அதுக்கான சாத்தியமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதே இடத்துல விஜய் அவர்கள் எப்போ தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணு சொன்னாரோ அப்பவே அந்த குழப்பம் ஆரம்பிச்சிருச்சு. திராவிடத்தோட இணைஞ்சது தான் தமிழ் தேசியம். ஆனால் இங்க நீங்க என்ன சொல்ற, தமிழர்கள், அதாவது திராவிடர்களோடு சேர்ந்து தமிழர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் இங்க இருக்க முடியும், தனித்து இருக்க முடியாது. அப்படி தனித்து இருக்குன்னா தமிழ் தேசியம் தனித்து இருக்க முடியும். அப்ப திராவிடர்கள் பாத்தீங்கன்னா இந்த இத்தனை ஆண்டு காலம் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததே அர்த்தமற்றது. காரணம் தமிழ் தேசியம் தான் இங்கே தமிழ்நாட்டை ஆளணும். மற்ற மாநிலங்களுக்கு ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் தான் ஆளணும். ஆனால் இங்கே திராவிடர்கள் பொறுவையில் ஒரு பக்கம் தமிழர் நலன், தமிழர் உரிமை எல்லாம் பேசிக்கிட்டு என்ன செஞ்சாங்க, உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சிருந்தாங்க. இப்போ இவர் நான் சொல்ல ரெண்டும் ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டாரு. அதுவே முரண். ஒன்று தமிழ் தேசியம் சொல்லு, இல்லை திராவிடம் சொல்லு. அதுதான் சீமான் அவர் சொன்னார். ஏதாவது ஒரு பக்கம் வார்த்தை நீ நடுரோட்டில் நிற்காதுன்ற மாதிரி சொன்னார் இல்லையா? அதுதான் அர்த்தம். ஒன்று தமிழ். இப்போ என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா பெயரளவுக்கு தமிழ் தேசியன்றதை ஒரு பெயர் வச்சுட்டு இவன் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பாருங்க. இன்னைக்கு வெங்கட் நாராயணன் பதவியில் போட்டிருக்கிறாரு. அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவரும் கிடையாது, தமிழரும் கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா ஆந்திர பூர்வீகம், கர்நாடகத்தில் இருப்பிடம்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல அவருடைய இந்த தமிழ் தேசிய ஒரு கண்ணுன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு கண் பார்வை இல்லாதவன்றது தெரிஞ்சு போச்சு. இந்த ஆட்சிக்கு ஒரு கண் பார்வை இல்லாத ஆட்சி அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அதனால இங்கே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டேட்டுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் தேசியத்தை முழங்கக்கூடிய சீமான் அவர்கள் திராவிடத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கண் என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் எப்படி இணைஞ்சு செயல்பட முடியும்? இப்ப அதே நிலைப்பாடு தானே இப்பவும் இருக்காரு. இப்ப திமுகன்றதோ திராவிட கட்சி அப்படி இருக்கும்போது சீமான் இதுதான் இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுங்க. விஜய் அவர்கள் எதுலையுமே உறுப்பு. இப்ப இவங்களாவது பார்த்தீங்கன்னா திராவிடம்ன்றது பார்த்தீங்கன்னா அவங்க சித்தாந்தமா வச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கடந்த 60-70 ஆண்டு கால ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தமிழை பார்த்தீங்கன்னா முற்றிலும் புறந்தரல. ஆனாலும் முக்கியமான பொறுப்பு, பதவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு செகண்டரியாக தான் வச்சுருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே அமைச்சர்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அங்கே தமிழர்கள் பார்த்தீங்கன்னா 2வது கூட இல்லை 3வது இடத்து தள்ளப்பட்டிருந்த கதையெல்லாம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிலைப்பாடு மாறுது. காரணம் கேட்டால் அந்த 25 ஆண்டு காலம் இந்த காங்கிரஸை சேர்ந்து சுமந்துட்டு இருந்ததுனால இப்போ காங்கிரஸை இறக்கி விட்டாச்சு. கூட்டணி கட்சிகள்லாம் முதல்ல குத்திட்டு போயிட்டாங்க. இப்போ நமக்கு தேவை ஒரு வலிமையான சக்தி வேணும். அப்போ தமிழ் தேசியன்ற வலிமையான சக்தி சீமான் கிட்ட ஒரு 8% வாக்கு வச்சிருக்கிறாரு. இந்த கடந்த தேர்தலில் 4% பார்த்தீங்கன்னா அது தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி 8% வாங்கி. அப்போ சீமான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் வலிமையாக இருக்கும்போது அந்த வலிமையான சக்தியை பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. அதுக்கு சீமான் உடன்படுவாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு இருக்கு. அதாவது என்னன்னா இப்போ எல்லாரும் ஒரு அணி கட்டமைக்கும் போது இப்போ திமுக ஒரு அணி தேவை.
எதிர்காலத்தை வந்து இந்த அதிமுக கூட இணைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதிமுக கூட கூட்டணி அமையலாம் ஒருவேளை. ஏன்னா எல்லா அதுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்தது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. எல்லா தரப்பு நான் வந்து சந்தர்ப்பத்தையும் நம்ம பார்க்கணும், சூழ்நிலையை பார்க்கணும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் வந்து பரம்பரை எதிரி அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா அங்கே டிவிகே வலிமையாக இருக்குதுல்ல, அவங்களோட அணி இருக்கிறது வலிமையாக இருக்குதுல்ல, அப்போ மீண்டும் அவங்களுக்கு வாய்ப்பு தலைமுறையாயிடும். அப்போ இங்கே முக்கோண அரசியல் வந்துட்ட பிறகு எப்படி வேணாலும் மாறலாம். ஏன் இந்த அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு திமுகவோட டிவிகேவோட அணி அமைக்கக்கூடாதா? நான் கேட்குறேன், தெரியாம தான் கேட்குறேன். நாளைக்கு இப்போ இவங்க சொல்கிறாங்களே எல்லாருமே அதிமுக, இப்போ நீங்கள் சொல்லுவீங்க என்ன சார் 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ அங்கே வந்து ராஜினாமா பண்ணிருக்காங்க, அதெல்லாம் சகஜம். அதிமுகவை தான் அவங்க மற்றும் பல கட்சியில வச்சிருக்காங்க. அதுதான் மற்றும் பல கூட இருக்கட்டும், அவர் என்ன வேணா சொல்லிட்டோம். நாளைக்கு வந்து திடீர்னு வந்து இப்போ இந்த முக்கோண அரசியலில் எதுவுமே சாத்தியம்னு சொல்ல வரேன். நாளைக்கு ஒரு வாய்ப்பு அப்படி கூட அமையலாம். அதிமுக கூட டிவிகேக்கு வந்து ஆதரவு தரலாம். யார் முதலமைச்சர் அடிப்படை வந்து விஜய் முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ கடந்த முறை இந்த கூட்டணி கூட எதனால் சேராமல் போச்சு? இவங்க வந்து பிடிவாதமாக நின்னாங்க, நாங்கள் தான் முதலமைச்சர் பிடிவாதமாக நின்னாங்க. வந்து எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்பி சைடில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் எங்களுக்கு தான் முதலமைச்சர் தாங்க, அதனால கூட்டணி சேரல, இல்லைன்னா சேர்ந்துருப்பாங்க. ஆனால் நாளைக்கு வந்து இதே வந்து டிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான கட்சியோட கூட்டணி வேணும் பார்த்தா நாளைக்கு வந்து சீமானவர்களை அப்ரோச் பண்ணி கூட கேட்கலாம், நாம் தமிழ் கூட கேட்கலாம். விஜயகாந்த் நல்லவர், தேமுதிகன்றது 2 திராவிட கட்சியை எதிர்த்து தான் போட்டிட்டார், வந்து கட்சி தொடங்கினாரு. காலப்போக்கில் வந்து சோ ராமசாமி என்ன சொல்கிறாருன்னா, டிஎம்கே ஜெயிக்கணும்னா வந்து வேற வழியே கிடையாது, நீங்கள் வந்து விஜயகாந்தோட கூட்டணி வைக்கணும்னு சொல்கிறார். தேமுதிகோட கூட்டணி வச்சாங்க அந்த அம்மா. ஜெயலலிதாவுக்கு தேவைப்பட்டுச்சுல்ல, பெரிய கல்ட்டு பெரிய ஆளுமை தான். ஆனால் ஒரு திரும்பி நடிகை, ஆனால் ஒரு நடிகர் கட்சி தேவைப்பட்டதில்ல. அதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு 8.5% வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு டேட்டுக்கு வந்து இப்போ சொல்லலாம் 4% கடந்ததில் 2026 4% வாங்க. இன்றைக்கி அந்த 4% தாண்டியே இருக்கும். ஏன்னா ஆட்சிக்கு எதிரான ஓட்டு ஒரு அலையில் இவ்வளோ வீசின அலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4% இன்னும் தக்க வச்சுட்டாங்கல்ல. அப்படிங்கும்போது ஏன் வந்து நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து இணைச்சக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா ஒரே முட்டுக்கட்ட காங்கிரஸ் தான், காங்கிரஸை கழட்டி விட்டாச்சு, முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு தேசிய கட்சியோட கூட்டணி இல்லைன்னும் போது அப்போ இங்கே வந்து தமிழ் தேசியத்தை முழங்கக்கூடிய சீமானவர்கள கூட்டணிக்கு போகலான்னு எதிர்பார்க்கலாம், நினைக்கலாம். கணக்கு அப்படி ஒரு கணக்கு இருக்குது. இப்போ தனித்து போட்டின்றாங்க. இப்போ திமுக தனித்து போட்டிடுது, என்டிகே தனித்து போட்டிடுது, அதிமுக அண்ணாமலை வந்து ஒரு நடுவில் ஒரு காமெடி விடுங்க. அண்ணாமலை கட்சி தொடங்கட்டும் முதல்ல சொல்லுங்களேன். இப்போ நான் கேட்குறது இருக்குன்னா, இப்போ ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணியிலே கூட போட்டிடுறாங்க. இப்போ இருக்கிறதுல யார் வந்து ஸ்ட்ராங்குன்ற மாதிரி ஆகிடும்ல, இருக்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அப்போ டிவியை ஸ்ட்ராங்குன்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து எதிர்காலத்தை இப்போ நம்ம கணிக்க முடியாது. இப்போ குறைஞ்சபட்சம் இந்த இடைத்தேர்தல் அறிவித்தா கூட இந்த கூட்டணிகள் எப்படி போகுதுன்றதை பார்த்து ஓரளவுக்கு அசம்ஷன் சொல்ல முடியும், பண்ண முடியும். இப்போ எதுவுமே இப்போ இருக்க சூழ்நிலை எதுவுமே நம்ம யோசிக்க முடியாது. வருங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 29 பாராளுமன்ற தேர்தலில் கூட உள்ளாட்சி தேர்தலையும் இப்போ இடைத்தேர்தலையுமே நமக்கு தெரிஞ்சிடும் யார் எந்த பக்கம் போறாங்க, எந்த இடத்துல என்ன மாதிரியான குழப்பமான அரசியல் எப்படி தெளிவு கிடைக்குதுன்னு பார்க்கணும்ல. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு எப்போ வேணாலும் தேர்தல் வரலாம், நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து முன்னாள் அமைச்சர்கள், திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேல தொடர்ந்து ஊழல் பதிவானதா இருக்கட்டும், அதுக்கான வழக்கு விசாரணை தொடரதா இருக்கட்டும், இது எல்லாமே தாவேக்காவுடைய அச்சுறுத்தல்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு அரசு நடவடிக்கை எடுக்குதுன்னா அச்சுறுத்தல் சொல்ல முடியாது. அப்ப வந்து ஜெயலலிதா மீது வந்து சொத்துக்கு வழக்கு யார் போட்டாங்க சொல்லுங்க, எந்த ஆட்சியில் போட்டாங்க? அதுக்கப்புறம் அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக இருக்கிற அமைச்சராகட்டும், அதிமுக இருக்கிற அமைச்சர்கள் யார் வழக்கு போட்டாங்க சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு செய்யுது, அவ்வளோதான். அதை வந்து தாவேக்கா பண்ணுதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு பண்ணுறாங்க, ரெய்டு பண்ணுறாங்க. அது எப்படி நீங்கள் கலங்கம் கற்பிக்க முடியும்? அப்படி பார்த்தா நீங்கள் கடந்த காலத்தை செய்யலையா? ஏன் இப்போ ஆட்சிக்கு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலுமணி மீது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடவடிக்கை எடுக்கலையா? அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கலையா? அப்போ அதெல்லாம் வந்து பழிவாங்க நடவடிக்கை. உங்கள் மேலே எடுத்தால் மட்டும் அது பழிவாங்க நடவடிக்கை? அப்படிலாம் பார்க்க முடியாது. தாவேக்காவில ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க முடியுமா சார்? தொடர்ந்து அது இப்போ எப்படிமா நம்ம சொல்ல முடியும்? இப்போ தான் வந்திருக்கிறாங்க, 40 நாள் தான் ஆகுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனிமே தானே வந்து இப்போ தானே கல்லாவை திறந்துருக்காங்க, கல்லாவில் எதுவுமே இல்லைன்னு வேறு சொல்லிட்டாங்க. இனிமேல் தான் கல்லாவில் வந்து அமௌண்ட் வந்து சேரணும், அதுக்கப்புறம் தானே தெரியும் இல்லையா? என்ன கஜானா காலின்ட்டாங்க. இப்போ தானே வந்து கஜானாவில் வந்து உட்காந்துருக்குறாங்க. இனிமேல் தானே வருமானம் வரணும், வருமானம் வந்த பிறகு தானே வந்து லூட் அடிக்க முடியும். இனிமேல் தானே தெரியும் என்னன்றது. ஆட்சி அதிகாரத்தை வந்து 40-50 நாள் தான் ஆகுது. ஒரு வருஷம் போனால் தானே தெரியும் இவங்க எதில் கை வைக்கிறாங்க, என்ன ஊழல் பண்ணுறாங்க, எவ்வளோ, இதெல்லாம் வெளியே வந்துடும். பட் இப்போதைக்கு இப்போ தான் வந்திருக்கிறாங்க. நம்ம உடனே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து நல்ல ஒரு நேர்மையான ஆட்சிலாம் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுவும் கூட யார் ஆதவர்ஜினாலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் நேர்மையான ஆட்சி சொல்ல முடியுமா சொல்லுங்கள்?
வேற நீங்கள் சேர்த்துருக்கிற கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து எல்லாம் காந்தியவாதிகள், ரொம்ப நேர்மையானவங்க அப்படி சொல்ல முடியுமா? கூட இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நேர்மை இல்லாத நபர்களை வச்சுக்கிட்டு இல்லை, என்னை கேட்டால் இன்னொரு திராவிட கட்சிகள் மாதிரி தான் இப்போ செயல்பட்டு இருக்கு. ஒரு இடத்துலையும் ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்கலாம். ஆனால் லஞ்சம் ஊழல் வந்து இது வரைக்கும் பெருசாக ஏதாவது நடந்திருக்காதுன்னு கேட்டால் இது வரைக்கும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு வரல. அது பொறுத்துன்னு தான் நம்ம பார்க்கணும். அவசரமாக நம்ம முடிவு எடுக்க முடியாது. விஜய் அவர்கள் நேர்மையாக இருந்தாலும் கூட அவர் துறை மற்ற துறையில் வந்து இருக்கிற அமைச்சர்கள் நாளைக்கு திடீர்னு கை எப்படி சொல்ல முடியும்? அது காலப்போக்கில் தான் சொல்ல முடியும். ஆனால் வந்து விஜய் வந்து கொள்ளடிக்க வந்திருக்கிறாரு, ஊழல் செய்ய வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஃபியூச்சரில் தான் நமக்கு தெரிய வரும். கொஞ்ச நாள் போட்டோம், ஒரு 6 மாதமாவது போட்டோம். அதனால தான் 6 மாதம் கேட்குறாங்க. இப்போ 1 மாதம் முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். ஒரு 3 மாதம் 4 மாதம்னா ஏதாவது துறையில் ஏதாவது வந்து கண்டிப்பாக வெளியே வராமல் இருக்காது. எந்த துறையில் ஊழல் செஞ்சாலும் வெளியே வரும் கண்டிப்பாக. ஏன்னா முக்கான அரசியல் நடக்குதுங்க. இப்போ 1 to 1 அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துடும் ஈஸியாக. 1 to 1 இங்கே முக்கான அரசியல் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். முக்கான அரசியலில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. 1 to 1 நான் செய்கிறத நீ கண்டுக்காத, நீ செய்கிறத நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு போயிடும். ஆனால் அந்த முக்கான அரசியலில் சிக்கல் வரும். ஓகே சார், இறுதியா காங்கிரஸ் தலைமை வந்து தமிழகத்துல மாற்றப்பட்டிருக்கு. மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்திருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடில இருந்தே காங்கிரஸ் அவரு என்ன ரவீந்திரநாத் தாகூர் பேருனா என்ன சொல்லுங்க. தேர்தலுக்கு முன்னாடில இருந்தே அந்த சலசலப்பு இருந்தது. செல்வ பெருந்தகைக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு முரண்பாடு இருந்தது. இப்ப இந்த தலைமை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா காங்கிரஸ் இல்ல, எனக்கு தெரிஞ்சுமா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் செல்வ பெருந்தகை நான் சேர்த்தே நான் சொல்றேன். செல்வ பெருந்தகை பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர். மாணிக் தாகூர் ஒரே கட்சியில் இருக்கிறவர். நான் அது என்ன சொல்கிறேன், பல கட்சிக்கு போயிட்டு வந்த செல்வ பெருந்தகையே நம்ம வந்து இங்கே காங்கிரஸ்காரங்க ஏற்றுக்கிட்டாங்க. என்னங்க காங்கிரஸில் எவ்வளோ லீடருங்க இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 6-7 கட்சிக்கு போயிட்டு வந்தவருங்க வந்து செல்வ பெருந்தகை. அவரை கொண்டாந்து இங்கே மாநில தலைவர் போடுறீங்களே அப்படின்னு சொல்லி யாரும் கேட்கவே இல்லை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் வந்தாலும் வந்து அது கழுத குதிரை யாரை வேணாலும் வந்து தலைவர்னு போட்டாச்சுன்னா, அகில இந்திய தலைவர் போட்டாச்சுன்னா அவங்கள பின்பற்றி நடப்பாங்க. அதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வரைக்கும் தனியாக ஒரு கோஷ்டி இருக்காது. அவங்கள சுற்றி ஒரு கோஷ்டி உருவாயிடும். கிட்டத்தட்ட தேசிய கட்சி நிலைமையும் அப்படி தான், பிஜேபி நிலைமையும் அப்படி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் பாருங்கள், நீங்கள் அந்த செல்வ பெருந்தகை இருந்தாருன்னா அவருக்கு மற்ற தலைவர்கள் யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அவர் ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு அவர் பாருங்க மாநில தலைவர் தான், அதிகாரம் அவருக்கு என்ன இருக்குதோ அதுதான். ஆனால் வந்து எல்லா தலைவரும் ஒருங்கிணைஞ்சு செயல்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது செயல்பட மாட்டாங்க. அவர் தனி கோஷ்டியாக இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செல்வ பெருந்தகை இல்லையா, அடுத்து இப்போ மாணிக் தாகூர் இருக்குன்னா அவர் சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். அவர் வந்து மாநிலத்தில். ஆனால் மாநிலத்தில் வந்து மாணிக் தாகூர் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அரசியல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் எம்பியாக இருக்கலாம்னா எந்த போராட்டத்திலையும் வந்து பெருசாக பங்கேற்றவர் கிடையாது. மக்களுக்கான காங்கிரஸ் பண்ண எந்த போராட்டத்திலும் சரி இது வரைக்கும் அவர் பங்கேற்றதே கிடையாது. மாணிக் தாக்கூர்ன்றது இப்போதான் வந்து தாவேகா வந்த பிறகுதான் இந்த மாணிக் தாக்கூர்னு ஒருத்தர் இருக்கிறாரே தெரியும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து அரசியல் கல்வி எங்களை போன்றவங்களுக்கு தெரியும். சாதாரண மக்களுக்கு மாணிக் தாக்கூர்னா யாரும் சொல்லுங்க, ரவீந்திரநாத் தாகூர்னா சொல்லுவாங்க கண்டிப்பா, ஜனகண சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த மாணிக் தாக்கூரை யாருக்கும் தெரியும். அதனால வந்து என்ன பெட்டர்னு ஒன்றும் சொல்லிக்கலாம், பரவாயில்லைங்க. ஒரு காங்கிரஸ்காரரை போட்டிருக்காரு, ஆனால் அவர் அடிப்படையில் காங்கிரஸ்லேயே இருக்கிறார். காலகாலமாக வந்து வெற்றி தோல்வி மாறி வந்தாலும் காங்கிரஸ்ல இருக்கிறார். வைகோலாம் எதிர்த்து போட்டிட்டு வெற்றி பெற்றவர், இதெல்லாம் இருக்கு. ஆனால் செல்வ பெருந்தகை கம்பேர் பண்ணும்போது மாணிக் தாக்கூர் ஓகேன்னு சொல்லலாம். நான் சொல்றது அந்த செல்வ பெருந்தகை வந்து திமுக சார்ந்து செயல்படுறதுனால ஒரு அதிருப்தி காங்கிரஸ்ல இருந்தது. இங்க இருக்கிற எப்பவுமே என்ன சொல்லுமா, இது காலகாலமா இருக்கு காங்கிரஸ்ல. ஒன்று காங்கிரஸ் வந்து திமுக சார்ந்து ஒரு கோஷ்டி இருக்கும், இன்னொன்று அதிமுக சார்ந்து ஒரு கோஷ்டி இருக்கும். எப்பவுமே இப்போ இல்லை, அது காலகாலமாக சொல்கிறேன். 2 கோஷ்டிகள் இருக்கும். என்ன ஒரே ஒரு சின்ன மாற்றம், இப்போ அதிமுக சார்ந்து எதுவும் எந்த காங்கிரஸ்காரனும் வந்து சார்ந்து கிடையாது. சரிங்களா? இதே ஜெயலலிதா கூட பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சில பேரை சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க, அதிமுக சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஜெயலலிதா பீரியடில் இருந்தாங்க காங்கிரஸ்காரங்க. இப்போ என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கோஷ்டி வந்து விஜயோட அரசியலை விரும்புகிறாங்க, இன்னொரு கோஷ்டி வந்து திமுக அரசியல் வந்து. இப்போ செல்வ பெருந்தகை காங்கிரஸ் இருந்தாலும் அவர் திமுக தான் இருப்பார், திமுக ஆதரவாக இருப்பார். அது அவர் வந்து திமுகலே போய் சேர்ந்துருவாரா இல்லை அது என்னன்றது ஃபியூச்சர் தான் நம்ம முடிவு பண்ணோம். ஆனால் இப்போ வந்து தலைவராக போட்டிருக்கிற மாணிக் தாகூர் வந்து காங்கிரஸ்காரர்னு சொல்லிக்கலாம். காங்கிரஸ்காரரே அடிப்படையில் காங்கிரஸ்காரர் இல்லாதவரே வந்து திடீர்னு கட்சியில் வந்து சேர்ந்து அடுத்த ஒரு 10 வருஷம் கூட ஆகலன்னு நினைக்கிறேன். அது மாநில தலைவராக கொண்டு வந்து போட்டாங்க காங்கிரஸில். அதை கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனாலும் வந்து இந்த நபரை வந்து இந்த மாணிக் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரருக்கே பல பேர் தெரியாது. இதான் உண்மை. ஆனா தேர்தல் நேரத்துல ட்விட் போட்டே ஃபேமஸ் ஆனாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் ட்விட் போறது கூட. அவர் போடக்கூடிய ட்விட் வந்து பார்த்தா அப்படி பார்த்தா மூப்பனார் ஒரு பீரியட்ல மூப்பனார் காங்கிரஸ்ல காலகாலமா இருந்தாரு. ஆனாலும் வந்து அவருக்கு கூட்டமே வராது. இதே 90, 91, 95க்குள்ள பார்த்தீங்கன்னா 5 வருஷம் திடீர்னு ஃபேமஸ் ஆனாரு.
மூப்பனார் காலகாலமாக இருக்கிறாரு, காமராஜர் பீரியட் இருந்திருக்கிறாரு. அந்த மூப்பனார் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரியாமல் இருந்தார். ஏன் காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியாமல் பெரிய அளவில் வந்து கிராஸ் ரூட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போஸ்டரில் படிப்பாங்க, அவ்வளோதான் ஜிகே மூப்பனார், அவ்வளோதான். ஆனால் இந்த 5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரம்மாண்டமாக கூட்டம் வந்துச்சு. போகிற இடத்துலாம் கூட்டம், எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் மூப்பனார். ஏன்னா இப்போ கடுமையான வந்து ஒரு எதிர்ப்பு அலை வந்து வீசிச்சு. அன்னைக்கு வந்து ஜெயலலிதாவை எதிர்த்து வந்து அரசியல் களம் கண்டார். ரஜினிகாந்த் அவருக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தார். அதெல்லாம் மூப்பனார்னா அவ்வளோ எங்கே பார்த்தாலும் வந்து கருப்பையா மூப்பனார் இருந்தவர் ஜிகே மூப்பனார் ஷார்ட்டாக சுருக்கி அப்போ தான் ஜி கருப்பையா மூப்பனார். அந்த கருப்பையானது ஜிகேன்னு ஷார்ட்டாக போட்டு ஜிகே மூப்பனார் மூப்பனார் ஒரு கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிகே மூப்பனார் சொல்லிட்டு ஃபேமஸ் ஆனார். அந்த மாதிரி தான் இதுவும். ஆனால் மூப்பனார் அளவுக்கு ஒப்பிட முடியாது. இதெல்லாம் சீசன் பறவைகள் மாதிரி தான்மா. இதுக்கப்புறம் இவர் ஒரு 5 வருஷம் இவர் இருப்பார். அதுக்கப்புறம் வேற யாருன்னா ஒருத்தர் மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் இவர் போயிடுவார். இது காலகாலமாக நடக்கிறது தான். ஆனால் வந்து எந்த காங்கிரஸ்காரர் வந்து பார்த்தீங்கன்னா அடிமட்ட மக்களுக்காக யாரும் வேலை செய்ய போகிறதில்ல. அகில இந்திய தலைமைக்கு வந்து இங்கே சில காங்கிரஸுக்கு சில சொத்துக்கள் இருக்குது, அந்த சொத்தை சுரண்டிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. இந்த அழகிரின்னு ஒருத்தர் இருந்தார், 4 பேர் கொண்டு போயிட்டு மறியல் பண்ணார், ரயில் மறியல். நல்ல வேலை அந்த ரயில் நின்றுச்சு, எல்லாம் இவங்க தூக்கிட்டு போகிறது கூட ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. அழகிரின்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு இழந்த தலைவர்கள் தான். மக்கள்கிட்ட எந்த செல்வாக்கு இருக்குது? அங்கே இருக்கிறவங்களுக்கு அகில இந்திய தலைமைக்கு தெரிய வேணாமா இங்கே மக்கள் செல்வாக்கு என்னங்க இருக்குது? யாருக்காவது மக்கள் செல்வாக்கு இருக்கா காங்கிரஸ் தலைவருக்கு? நான் கேட்குறேன். காங்கிரஸ் மாவட்ட அளவில் யார் காங்கிரஸ் தலைவர்? முதல்ல இந்த மாணிக் தாகூர் விட்டாக்கா அடுத்த ஆள் கூட வேற எதுவும் ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லையா? அப்படி தானே? வேற யாரா இருக்கிறாங்களா? இவருக்கு செல்வப்பிரதையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த ஆப்ஷன் இவருக்கு கொடுத்துருந்தாங்க மாணிக் தாகூருக்கு. இப்போ மாணிக் தாகூர் இல்லைன்னா அடுத்த ஆள் யாருன்னே தெரியல. இப்போ காங்கிரஸ் யாராவது இருக்கிறாங்களா காங்கிரஸில்? நீங்களே சொல்லுங்க. தொடர்ந்து ஜோதிமணி தான் அப்பப்போ ஆக்டிவ் ஆகுறாங்க. வேணா அடுத்த மாநில தலைவர் அவங்க ஆவாங்க, அது வேணா சொல்லலாம். கட்சி வளர்க்கறது முடியாதுமா, இவங்களாம் கட்சி வளர்க்கறது கிடையாது. சும்மா அந்த பதியில் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த சத்தியமூர்த்தி பவனில் உட்காந்துட்டு கோடிக்கணக்கான காங்கிரஸ் ட்ரஸ்ட் சொத்து நிறைய இருக்குது, அதை உட்காந்துட்டு அவ்வளோதான். என்ன இருக்குது போய் சொல்லுங்கள். இது முன்னாடி எல்லாமே இந்த காங்கிரஸ் கட்சி பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த திமுக தயவுலால் வந்து பார்த்தோன்னா அது இந்த 27 சீட்லாம் ஓவர் எல்லாம் கொடுத்து திமுக செய்த மிகப்பெரிய தவறே அதுதான். இந்த 27 சீட்டு கொடுக்காம அவங்களே போட்டினா கூட இன்னொரு 10 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. தேவையில்லாமல் இந்த காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து காங்கிரஸ் சீட்டு கொடுத்து அழிஞ்சாங்க. காங்கிரஸ் தான் ஜெயிக்க முடியும் எந்த காலத்துலையுமே. 1.5 லட்சம் பேர் கொண்டு குவிச்ச அந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலங்கை சம்பவத்திலேயே ஈழத்தமிழர் பிரச்சனையே 1.5 லட்சம் பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதில் தானே இந்த காங்கிரஸுக்கு வந்து பிளாக் மார்க்கே இலங்கை அரசோட சேர்ந்து. அதுலேருந்து அப்போ எப்படி நீங்கள் எழுந்துக்க முடியும்? தமிழ்நாட்டில் எப்படி எழுந்துக்க முடியும்? அகில இந்தியாவிலே எழுந்துக்க முடியல நீங்கள். இப்போ மோடியோட அடுத்த வியூகம் என்ன ஆகும், அமித்ஷா அடுத்த வியூகம் என்ன ஆகுன்றது பார்க்குறோம் நம்ம. ஏன் இந்த இப்போ இன்னைக்கு இருக்கிற டிவிக்கு இப்போ 5 பேர் சப்போர்ட் பண்ணீங்கல்ல, 5 சப்போர்ட் பண்ணீங்க, உங்கள் ஆள் தான் ஆட்சியாக அமைதில்ல. எங்கள் இந்தியா கூட்டணியில் சேர சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் தமிழ்நாடு கூட்டணியில் சேர்ந்துட்டீங்க, டிவிக்கு அரசுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. வந்து விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாரு, உங்களுக்கு 2 அமைச்சர் கொடுத்துட்டாரு. எங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் சேர சொல்லுங்க பார்ப்போம். டிவிக்காவை சேர மாட்டாங்க. திமுக வெளியே வந்தாச்சுமா, இந்தியா கூட்டணியில் திமுக கிடையாது, வெளியே வந்துட்டாங்க. இப்போ மற்ற கட்சிகள் இருக்குது, டிவிக்கே சாரி விசிகே இந்த கட்சியெலாம் இருக்குது, மற்ற இவங்க இருக்காங்க. டிவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் சேர சொல்லுங்க பார்ப்போம். சேர மாட்டாங்க. ஏன்னா பிரதமர் ரேஸில் விஜயும் இருக்கிறாரு, பிரதமர் ரேஸில். உங்களுக்கு தெரியல? ஷாக்கா இருக்கா? தமிழ்நாட்டு அரசியலே இப்போதான் முதலமைச்சர் அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. 2 வருஷத்துல இங்க ஆயிட்டாரு, இன்னொரு 3 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரதமர் ஆக மாட்டாரா? 2 வருஷம் தமிழ்நாடு பெரிய ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் ஆயிட்டார்ல, ஏன் பிரதமர் ஆக முடியாதா? பிரதமர் ரேஸ்ல இருக்கிறாரு. ராகுல் காந்தி பிரதமர் ரேஸ்ல இருக்கிறாரு, விஜயும் பிரதமர் ரேஸ்ல இருக்கிறாரு, அமித்ஷாவும் பிரதமர் ரேஸ்ல இருக்கிறாரு. இல்லை மோடி இருக்காரு, மோடி இல்லைன்னா அமித்ஷா பிரதமர் ரேஸ்ல இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், பிரதமர் ரேஸில் விஜய் இருக்கிறார். அவர் பிரதமர் ஆயிடுவாரா அப்படிதான் கேட்டீங்க. முதலமைச்சர் ஆயிடுவாரா? நாங்களாம் ஆக மாட்டார் சொன்னோம், அவர் ஆயிட்டாரு. இப்போ எல்லாம் கேட்குறீங்க, சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க பிரதமர் ஆக மாட்டார் சொல்லிட்டு. இப்போ நான் சொல்கிறேன் பிரதமர் ஆயிடுவாருன்னு சொல்கிறேன். அது எனக்கு தெரியாது, ஆனால் ரேஸில் இருக்கிறாரு, பிரதமர் ரேஸில் அவரும் இருக்கிறாரு. பொறுத்துட்டு பாருங்க. நார்த் இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அங்கே ஒரு மாயாஜாலம் நடந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி ஒரு மாயாஜாலம் வந்து எல்லாரும் வந்து கோன்ஹேன்றான். இது யாருன்னு, இதுதான் விஜய். இவர் யாரு அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி இந்த பாட்டு இருக்குல்ல, இப்போ இது எங்க விஜய் ஹமாரா விஜய்ன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நார்த்தில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குது வேகமாக. ஸோ அசுர வளர்ச்சியில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயோட வளர்ச்சி. அதனால் நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி ராகுல் காந்தியை வந்து பிரதமர் வேட்பாளராக வந்து
மு.க. ஸ்டாலின் முன்மொழிஞ்ச மாதிரி விஜய் முன்மொழிவாரா? டிவிகே அந்த கட்சியை கொண்டு போய் கூட்டணி இந்தியா கூட்டணிக்குள்ளே நுழையல. ம். அப்ப எப்படி வந்து ராகுல் காந்தியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரதமரா முன்மொழிய முடியும்? ஆனா போன முறை வந்து யார் முன்மொழிஞ்சாங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இவரு மு.க. ஸ்டாலின் தான் முன்மொழிஞ்சாரு. எல்லாருக்கும் முன்னாடி பிரதமர் வேட்பாளரா அப்படி சொன்னாரு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாரு? விஜய் சொல்லுவாரான்னு எதிர்பார்க்கறாங்க. விஜய் சொல்லுவாரான்றது எனக்கு தெரியாது. ஆனா பிரதமர் ரேஸ்ல விஜய் இருக்கிறார். ஓகே சார். தொடர்ந்து பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றிமா.